எவ்வளவு எளிமையானவர், எதை பத்தியும் யோசிக்க மாட்டார். நீங்க யார் வந்தாலும் நின்று பார்த்து பேசிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அதிகாரியை கூப்பிட்டு நம்ம அவங்க கேட்கறது நியாயமா இருக்கு, இதெல்லாம் அவங்க செய்யறோன்னா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதா நீங்க நான் உங்க ஐடியா கேட்கிறேன். நீங்க ஒப்பந்ததாரர்களின் மத்திய மாநில அளவில் பதிவு பெற்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. இது 170 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு இதுதான். இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் பின்வரும் காலங்களுக்கு எங்கள் சந்ததிகளும் வழங்கியிருக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பித்த எஸ்பி சேகர் அவர்களும் அண்ணன் வெற்றி கொண்டான் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து செல்வதாக வாக்களித்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் சின்ன முதல்வர் அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்க உள்ளதால் கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களின் வாழ்விலும் ஒரு ஒளி பிறக்கப் போகிறது என்று நல்ல தெளிவாக தெரிகின்றது. நமது தமிழக முதல்வர் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் செய்யக்கூடியவர். அது நான் பெருமைக்காக சொல்லவில்லை. சென்னையில் மேயராக இருந்தபோது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். அதே சாதனைகள் தான். ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார். அவர் பார்வையில் சில விஷயங்கள் படுகின்றதில்லை. ஆகவேதான் இந்த ஒப்பந்ததாரர்கள் மாநில மாநாடு நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகொண்டான் அவர்கள் மூலியம் வெற்றிகொண்டான் அவர்கள் மூலியமும் திரு எஸ்வி சேகராஜன் அவர்கள் மூலியமும் கொண்டு சொல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். சரியாக இருந்தாலும் ஒப்பந்ததாரர்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் அதிகாரிகள் சர்வாதிகார ஆட்சி நடத்துகின்றார்கள். சைட் விசிட் சர்டிபிகேட் என்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் பல கோடிகளை சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். நாங்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டோம். ஐயா, இது வேண்டாம் என்று. அவர்களும் நான் கூறுகிறேன் என்று சொல்கிறேன் தவிர இதனால் வரை அந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட்டை நீக்கப்படவில்லை. எங்களுடைய பிரதான கோரிக்கையே அந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட்டை உடனடியாக நீக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த மாநாடின் ஒட்டுமொத்த ஒப்பந்ததாரர்களின் முழு கோரிக்கையும். அந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியதுதான். இரண்டாவதாக 18% ஜிஎஸ்டி பிடித்தம் செய்கின்றார்கள் அரசாங்கத்தில். இனி வருங்காலங்களில் 18% பிடித்தம் செய்ய வேண்டாம். அரசாங்கமே எங்கள் பெயரிலோ அல்லது எங்கள் நிறுவனத்தின் பெயரிலோ அந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிவிடுமாறு நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வேண்டாம். அது அரசாங்கமே நேரடியாக செலுத்திவிடட்டும். நாங்கள் நேர்மையாக நிறுவனங்களில் வாங்கப்பட பில்லுகளை வைத்து பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இரண்டாவது கோரிக்கை, இந்த 2 கோரிக்கை தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக முதல்வருக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஒப்பந்ததாரர்கள் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்ததாரர் சங்கத்திலேயே அனைத்து விஷயத்திலும் தொடர்ந்து இந்த
இன்றைய 2015 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அதை பண்ணும்போது நம்ம இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு வந்து அந்த கட்சியின் பொருளாளர் இருந்தாங்க. 2 தடவை அவர்கள் என்னிடம் நேரடியாக தொலைபேசி பேசியுள்ளார்கள். தளபதி அவர்கள் நேரடியாக என்னிடம் தொலைபேசி 2 முறை பேசியுள்ளார்கள். மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் 3 முறை எனது பெயரை சொல்லியே முரசொலியில் 3 நாள் தொடர்ந்து அவர் வந்து பக்கம் பக்கமாக எழுதினார். இது சரித்திரம். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் எங்கள் சங்கம் என்றால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நியாயமாக நடத்தக்கூடிய சங்கங்க தான். எல்லா சங்கங்களும் வருவாங்க. அதே சங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாமக்கல், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம், கடலூர் அனைத்து மாவட்ட தலைவர்களும் வந்து முன்னே அடைஞ்சிருக்காங்க இங்கே. அப்படின்னா என்ன கோரிக்கைன்னா எல்லாருடைய கோரிக்கையுமே ஒரே கோரிக்கை தான். நாங்கள் பிரிஞ்சிருந்தோம், இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்குறோம். இந்த மாநாட்டில் தான் இங்கே ஒரு சங்கம் ஒன்று உருவாகி இருக்குது. அதை நான் உங்கள் முன்னாடி இப்போ சொல்லிடுறேன். அனைத்து துறை ஒப்பந்ததாரர்கள் நல கூட்டமைப்பு சங்கம் என்று இந்த சங்கத்தை இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த சங்கத்தை அது தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து ஒப்பந்ததாரும் அது ஒன்றாக கூடி அதில் கேட்க போகிறது அந்த நல வாரியம். அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் நாங்களோ எங்களை சார்ந்தவங்களோ இறந்துட்டா எங்கள் குடும்பத்துக்கு 50 லட்சம் எங்களோட நிதியிலேருந்து தான் கேட்குறோம். நாங்கள் அரசாங்க நிதியிலேருந்து கேட்கல, எங்கள் நிதியிலேருந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு வரணும். இன்சூரன்ஸ் பணம் குடும்பத்துக்கு 30 லட்ச ரூபா கொடுக்கணும். யாருடைய பணமும் தேவை, எங்களோட பணம் தான். அதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த நல வாரியத்தை நாங்கள் கேட்குறோம். இதை வந்து ஒருங்கிணைப்பதற்காக இன்னையிலிருந்து நாங்கள் தொடங்குகிறோம். அடுத்த வருடத்திற்குள்ள அது இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமாக திருச்சி மாநகரத்திலே நாங்கள் நடத்துவோம் என்றது முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் வாய்ப்பு கொள்வோம். ஓகே சார். நிச்சயமாக அதாவது அதிகாரிகள் வந்து பணிகள் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கல்ல மாட்டாங்க தான். அதனால வந்து நிறைய வந்து பணங்கள் வந்து வராமல் கான்ட்ராக்ட் எல்லாம் நிற்குது. 2015 நடந்தது அங்கே இனிமேல் பண்ணக்கூடாது, அந்த ஒரு பிரிவினை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ இந்த மாநாடு கூட்டி நேரடியாக முதலமைச்சர் அவரை சந்தித்து நாங்கள் வந்து மனுவாக கொடுக்க போகிறோம். அவர்கிட்ட இந்த மாதிரி நடக்குதுங்க, ஐயா வந்து தலையிடணும். அதனால் நாங்கள் யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பலை, இந்த நேரத்தை குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருங்கிணைந்த ஒரு மாநாடு, அதனால் நாங்கள் யாரையும் குறை சொல்லாமல் எங்களுடைய கோரிக்கையை மட்டும் நாங்கள் வந்து முதல்வர் கொடுக்குறோம்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வைக்கணும். ஓகே சார். ஓகே சார்.